யூடியூப்பில் வர்ம மணியோசை சேனல் மூலம் பல நோய்களை நீக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தந்து இந்த சேனலை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ரைட்டர்ஸ் கிராம்ப், எழுத்தர் வலி. அதாவது பேனா விரலால் பிடிக்க முடியாது. அப்படி விரலால் பிடிக்க முடியாதனால நிறைய பேர்னால பரீட்சை கூட எழுத முடியாமல் போயிடுது. ரிப்போர்ட் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய வேலையில் இருக்கவங்களாம் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க முடியாது. உதாரணமாக ஏர்போர்ட்டில் இருக்கவங்க 2 மினிட்ஸுக்கு முன்னாடி என்னென்ன வந்திருக்குங்கிறத ரிப்போர்ட் பண்ணணும். அது எழுத்து மூலமாக கொடுக்கணும். அவங்களால அந்த தொழிலை செய்ய முடியாமல் ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பேராசிரியர்கள் நிறைய பேருக்கு கூட பேனாவை பிடிக்க முடியாமல் கையில் வலியோடு இருக்காங்க. அது மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் எப்போ பாரு டெஸ்ட்டுன்னு வச்சு டெய்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, கடைசியில் பார்த்தா கையே பேனாவை பிடிக்க முடியாத லெவலுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் என்கிட்ட சிகிச்சை பெற்று ரைட்டர்ஸ் கிராம்பில் இருந்து விடுதலை பெற்றிருக்காங்க. அதுக்கு என்னென்ன புள்ளிகளை நாங்கள் அனுபவபூர்வமாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ரைட்டர்ஸ் கிராம்ப் அசோசியேஷன் இந்தியாவில் இருக்குது. அவங்க நிறைய பேர் இதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 1000 பேருக்கு மேலே இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர் வேலையே விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா எழுதி ஒரு 2 மினிட்ஸுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும், ரிப்போர்ட் பண்ணணும். அவங்களால அந்த இதை எழுத முடியாதனால வேலையை விட்ட ஆட்களும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கைவலி பேனாவை பிடிக்க முடியாமல் இருந்த ஆட்கள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்எல்சி, ஹச்எஸ்சி எழுத வேண்டிய மாணவர்கள் என்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து இதில் அவங்களுக்கு சரியாக இருக்குது. அப்புறம் பரீட்சையும் நல்லா எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரைட்டர்ஸ் கிராம்ப் ஒரு சில பேருக்கு எப்படி வரும்னா, படுக்கிறப்போ அந்த வலது கையை அப்படியே அழுத்தினாப்புலேயே அப்படியே படுத்து தூங்குவாங்க. ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அப்படி தூங்குறப்போ அவங்களுக்கு இந்த கையில் வரக்கூடிய விரல்களுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு இதே மாதிரி நாள் போட கைகளில் வலி வந்துடும். ஸோ அதனாலேயும் ரைட்டர்ஸ் கிராம்ப் வரும். அப்புறம் நிறைய பேர் சுத்தியில் வச்சுக்கிட்டு அடித்து வேலை பார்க்குற ஆட்கள், அப்புறம் இந்த கொத்தனார்கள், கை வேலை அதிகம் செய்யக்கூடிய விரல்களுக்கு அதிக வேலை கொடுக்கக்கூடிய அவ்வளோ பேருக்கும் இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த ரைட்டர்ஸ் கிராம்பை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வர்ம புள்ளிகளை கொடுக்கறதன் மூலம் ஈஸியாக நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அது வராமையும் நம்ம தடுத்துக்கலாம். இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை நிறைய பேர் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பயனடைஞ்சவங்க எல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐகான் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு சேரும். இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப்னுங்கிற இந்த எழுத்தர் வலியை போக்குறதுக்கு முதல்ல தர வேண்டிய வர்மம் சரமுடிச்சு. சரமுடிச்சு ஏன் முதல்ல தரோம்னா, சில பேருக்கு அந்த பிரெயினும் கையும் ஃபங்க்ஷன் சரியாக ஒரு இணக்கமான ஒரு நிலையில் இருக்காது. அதுக்காக அந்த ரைட்டர்ஸ் கிராம்பை நீக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா, பிரெயின் ரிலேட்டட் எழுத்தர் வலியை நீக்கக்கூடிய கையில் ஒரு வலி இருக்கும், அந்த வலியையும் கையினுடைய இயக்கத்தையும் சரியாக கொண்டு வரக்கூடிய மூளை சார்ந்த வர்மங்களை முதல்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கையில் இருக்கக்கூடிய வர்மங்களை நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த வகையில் சரமுடிச்சு என்ன பண்ணும்னா, சரமுடிச்சு உங்களுக்கு பிரெயினையும் பாடியையும் இணைக்கக்கூடியது. அதாவது தலையையும் கழுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சூட்சுமமான ஒரு இடம் அது. அதை முதல்ல கொடுத்துட்டோம்னா பிரெயினையும் கை மற்ற பகுதிகளை அது நல்லா லிங்க் பண்ணிடும். முதல்ல அதனால தான் நம்ம சரமுடிச்சு கொடுக்குறோம். சரமுடிச்சு கொடுக்குறது மிக மிக அவசியம். முதல்ல கொடுக்க வேண்டிய வர்மம் சரமுடிச்சு. இதான் சரமுடிச்சு. இந்த சரமுடிச்சு என்ன பண்ணணும்னா 3 விரல் வைக்கணும். வச்சு சரமுடிச்சில் 3 விரல் வச்சு வல சுழற்சி 3, இட சுழற்சி 3 கொடுக்கணும். வல சுழற்சி 3, அதுக்கப்புறம் இட சுழற்சி 3, அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே 3 விரக்கடையில் உள்ளது நாககாலம். அதுக்கு அந்த சரமுடிச்சிலேருந்து அப்படியே கையை இழுத்துட்டு அந்த நாககாலத்தில் நிப்பாட்டி வல சுழற்சி 3, இட சுழற்சி 3 கொடுக்கணும்.
இது சரமுடிச்சு ஏன் கொடுக்கோம்னா, சரமுடிச்சு வந்து ஸ்தூலம் சூக்குமத்தை, அதாவது பருவுடல் நுண்ணுடலை இணைக்கக்கூடியது. அப்போ தலையும் உடம்பும் வந்து சரியாக இயங்கும். அதுக்காக சரமுடிச்சு முதல்ல கொடுக்கும். அதுக்கப்புறம் நாககாலம் எது கொடுக்கோம்னா, நாககாலம் வந்து உங்களுக்கு உடம்புல நடக்கக்கூடிய அவ்வளவு செயல்கள் எல்லாத்தையும் வந்து அதுதான் இயக்குது. பிரெயினுக்கும் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய அவ்வளவு செயல்களுக்கும் அதான் ஒரு லிங்காக இருக்குது. அப்போ நாககாலத்தில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட்டர்ஸ் கிராம்பு உள்ளவங்களுக்கு வந்து கையில் நல்ல பெயின் இருக்கும். அந்த பெயினை எடுத்து விடக்கூடிய பெயின் கில்லராக, உடம்புல எங்கே பெயின் இருந்தாலும் இந்த நாககாலம் வந்து பெயின் கில்லராக ஆக்ட் ஆகி அந்த வலிகளை வந்து உடல் வலிகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வர்மம். அதனால் அதையும் கொடுத்தோம். என்னுடைய விரலும் இப்போ வர்மம் கொடுத்தவர்களுடைய விரலும் ஒரே அளவில் இருக்கிறதுனால அதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். யூஸ்வலாக பேஷண்ட்டினுடைய கை அளவு தான் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கைக்கு 8 சான் இருப்பாங்க. அப்போ அவங்கவுங்க கையை தான் நம்ம அளவு எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது வர்மத்தில். அடுத்த வர்மம் என்னென்னா, அதை பிரெயினையும் உடல் கருவிகளையும் வந்து நல்லா இயக்கக்கூடிய ஒரு வர்மம். அது பேர் ஆகரண குருத்து குற்றி காலம். மூக்கின் நுனை மேல் ஆகரண குருத்து குற்றி காலம். இது என்ன பண்ணணும்னா, லேசாக ஒரு சின்ன உள்ளே பார்க்க ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 வினாடி அப்படியே பிடிச்சிக்கணும். அப்புறம் கையை எடுத்துடணும். ஒரு 5 வினாடி கேப். அப்புறம் திரும்ப உள்ளே பார்க்க அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். திரும்ப கையை எடுக்கும். ஒரு 5 வினாடி கேப். ஒன்று 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 3 தடவை அந்த ஆகன குருத்து காலத்தை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பிரெயினுக்கும் உடம்புடைய பார்ட்ஸ்களுடைய ஆக்ஷனுக்கும் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் கிடைக்கும். அப்போ கோஆர்டினேஷன் கிடைக்கிறப்போ அந்த கைகளில் இருக்கக்கூடிய வலிகள்லாம் நீங்கும். அதனுடைய கைகளுக்கு ஒரு செயல்திறன் வரும். அதுக்காக தான் இந்த ஆகன குருத்து காலத்தை கொடுக்கும். அடுத்து தர்ற வர்மம் வந்து, அதாவது மூளைக்கு வந்து நல்ல இரத்த ஓட்டத்தை நல்லா கொண்டு போகக்கூடியது. அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளையும் நன்கு இயக்கக்கூடியது. அது எங்கே இருக்குன்னா, அது பேர் செவிக்குற்றி காலம். இந்த இருக்கு பாருங்க, செவிக்கு பின்பக்கம் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. அதில் வந்து இது வந்து ரொம்ப அற்புதமான வர்மம், படுவர்மம். இது ரெண்டையும் இந்த பக்கமும் இருக்குது. இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கணும். இப்போ நடுவரில் இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே பார்க்க ரொம்ப ஆழம் போகக்கூடாது. லேசாக அப்படி உள்ளே போயிட்டு லேசாக நடுவரில் இப்படி உள்ளே வைக்கும். 2 பக்கம் ஒரே மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் லேசாக ஆழம் போயிட்டு இதை அப்படியே மேலே தூக்கிடணும். மேலே தூக்கி ஒரு 10 வினாடி அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிரெயினுக்கு நல்ல இரத்த ஓட்டம் உண்டாகும். அப்போ கைகளுக்கும் ஆற்றல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கையை பைய எடுத்துடணும். அடுத்து தர்ற வர்மம் வந்து சுண்ணாம்பு காலம். சுண்ணாம்பு காலம் எங்கே இருக்குன்னா, அந்த காதினுடைய உச்சியிலேருந்து அவங்கவுங்க கைக்கு 3 விரக்கடை அப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்த பிடிக்கணும். இந்த இடத்த 2 பக்கம், இதுவும் வந்து ஒரே நேரத்தில் செய்யணும். 2 பக்கமும் ஒரே நேரத்தில் நீங்கள் இப்படி கையை 3 விரலை இப்படி வச்சுக்கிட்டு கையை வந்து பக்கவாட்டு அசைவு இந்த இருக்கு பாருங்கள், அதே இடத்துல வச்சுட்டு கையை அசைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் 1 2 3 அந்த மாதிரி 3 1 2 3 அந்த மாதிரி கொடுப்போம். இது என்ன செய்யும்னா, கடைசி வரைக்கும் நம்ம கையும் காலும் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை வந்து டெய்லி ஒரு தடவை கொடுத்துட்டாலே போதும். இது அப்படி ஒர்க் ஆகும். பக்கவாத்தை நீக்கக்கூடிய அருமையான வர்மம் இது. இந்த சுண்ணாம்பு காலத்தை கொடுக்குறப்போ என்ன நடக்கும்னா, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்பையும் அது இயக்கிறதுனால உங்களுக்கு கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இயக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த கையில் செயல்திறன் போய் அந்த பேனாவை பிடிக்க முடியாமல், பேனாவை பிடிச்சோன்னு கையில் ஒரு வலி வரும். அந்த மாதிரி வலியெல்லாம் நீக்கக்கூடியது இந்த சுண்ணாம்பு காலம். அதுக்காக தான் இந்த சுண்ணாம்பு காலத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம தரக்கூடிய வர்மம் வந்து என்னென்னா திலர்த காலம். அந்த திலர்த காலம் எங்கே இருக்குன்னா, இந்த இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த இருக்குது, இந்த புருவ மத்தின்னு சொல்லுவோம். இங்கே இருக்க இந்த புருவம், அந்த புருவத்தினுடைய மத்தி தான் வந்து திலர்த காலம். இந்த இடம் தான் திலர்த காலம். இது ஒரு படுவர்மம். இதை எது கொடுக்கோம்னா, இது பிரெயினை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
இதில் என்ன கிடைக்குன்னா இது எப்படி கொடுக்கணும்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த நடுவரில் கொண்டு போய் அந்த திலத காலத்தில் அப்படி வச்சுட்டு மேலே பார்க்க தூக்கி விடணும் லேசாக. அப்படி ஒரு 6 தடவை. எவ்வளோக்கு எவ்வளோ மைல்டாக கொடுக்கீங்களோ அவ்வளோக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு படுவர்மம் திலத காலம். 1 2 3 4 5 6. அது மேல் நோக்கி மட்டும் கொடுக்கணும், கீழ் நோக்கி கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த மூளை, அதாவது பினியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், இதெல்லாம் வந்து இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான வர்மம். நாளமில்லா சுரப்பிகளை இயக்கக்கூடிய வர்மம் வந்து இந்த திலத காலம். இது படுவர்மம். இதுவும் வந்து உடம்புனுடைய பார்ட்ஸுகள் வந்து பிரெயினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இயங்குவதற்கு இந்த வர்மத்தை கொடுத்தோம்னா அது நல்ல வேலை செய்யும். அதுக்காக தான் இந்த திலத காலத்தை நம்ம கொடுக்கோம். தென் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கைகள் இருக்கக்கூடிய வர்மங்களுக்கு நம்ம போயிடலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து எல்லாம் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதனால் பிரெயினுக்கும் கைக்கும் நல்ல லிங்க் இப்போ கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் இருக்கக்கூடிய வர்மங்களை கொடுக்கணும். யூஸ்வலாக அந்த ரைட்டர்ஸ் கிராம்ப் இருக்கவங்களுக்கு வலி ரொம்ப இருக்கும். அது எங்கே லோடாக இருக்கும்னா முதுகு பக்கத்தில் இந்த இருக்குது பாருங்கள், இது ஸ்கேப்புலர் போன். இந்த ஸ்கேப்புலர் போனை ஒட்டி ஒரு வர்மம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கை சுளுக்கி வர்மம். அதை எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னா சர முடிச்சிலிருந்து 4 விரக்கடை கீழே போயிட்டு அங்கேருந்து 3 விரக்கடை பக்கவாட்டில் போகணும். பக்கவாட்டில் போனோம்னா அங்கே லொக்கேட் ஆகிறது தான் கை சுளுக்கி வர்மம். இந்த ஸ்கேலர் போனை ஒட்டி வரும். அதை வந்து உள்வெளி அழுத்தம் ஒரு 10 தடவை கொடுக்கணும். ஒரு 10 டைம்ஸ் உள்வெளி அழுத்தம் ஒரு 10 தடவை கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த கையில் லோடாக இருக்கிற அந்த வலி வந்து ரிலீஸ் ஆகும். இப்படி கொடுக்கணும். ஒரு 1/4 மாத்திரை அழுத்தம் இப்போ கொடுத்த மாதிரி கொடுக்கணும். அடுத்த வர்மம் நமக்கு வந்து கையில் வந்து செயல் இழந்த தன்மை இருந்துன்னு வைங்க, அதை நீக்கக்கூடியதுக்கு 2 அடங்கல் இருக்குது. ஏந்தி அடங்கல் அண்டு பிரிதாரை. அந்த ஒரு 3 தடவை அமுக்கி விட்டால் போகிறோம். பிரிதாரைங்கிறது எங்கன்னா இந்த போகிறோம்னா இந்த அக்குளினுடைய பின் உதடு வந்து இதான் பிரிதாரை. முன்னாடி இருக்கிறது ஏந்தி. இதை வந்து 3 தடவை அந்த பிரிதாரையை வந்து அது பின்னாடி சப்போர்ட்டுக்கு இந்த 4 விரலை வச்சுட்டு இந்த கட்டை விரலை வச்சு ஒரு 3 தடவை உள்ளே பார்க்க அமுக்கி விட்டோம். 1 1 2 3. அதுக்கப்புறம் ஏந்தி முன் உதடு, அக்குளுடைய முன் உதடு, இதை வந்து கொடுக்குறது எப்படின்னா இந்த பாருங்க 1 பின்னாடி இந்த 3 விரலை சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு 1 2 3 அப்படி கொடுக்கணும். 1 2 3 அப்படி கொடுக்கணும். பேர் பாருங்க பின்னாடி இது பின் உதடு, இதான் பிரதாரை. இதை பாருங்க பிரதாரை எப்படி கொடுக்கணும்னா 1 2 3 அப்படி கொடுத்துட்டா போகும். 3 தடவை கொடுத்துட்டா போகும். அதுக்கப்புறம் அக்குளுக்குள்ளேயே கைகளுடைய இந்த கம்கட்டுக்குள்ளேயே ஒரு வர்மம் இருக்குது, சூப்பரான ஒரு வர்மம். அதுக்கு பேர் வந்து காந்தாரி, அஸ்தி காந்தாரின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னா இந்த கை எலும்பு தொடங்குகிற இடம் இருக்குது பாருங்கள். இந்த கை எலும்பு இங்கே தொடங்குது. அந்த தொடங்குகிற இடத்துல இருந்து ஒரு விரல் கீழே, இதுதான் கை எலும்பு தொடங்குகிற இடம். அந்த தொடங்குகிற இடத்துல இருந்து ஒரு விரல் கீழே தள்ளி அந்த எலும்பினுடைய அடிப்பகுதியில் ஒரு சின்ன நரம்பு இருக்கும். அந்த நரம்பை அப்படி நடுவிரலால் அப்படி அழுத்திக்கிட்டு ஒன்றில் ஒரு சின்ன ஒரு வளைவு அசைவு கொடுத்தா போதும். ஒரே ஒரு அசைவு கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், அதை அழுத்திக்கிட்டேன். அங்கே ஒரு சின்ன ஒரு நரம்பு இருக்குது, அதை அழுத்திக்கிட்டு அவ்வளோதான். ஒரு தடவை கொடுத்தா போதும். இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த செயல் இழந்த கை இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக ஆக்ஷனுக்கு வந்துடும். அப்படி வந்து அற்புதமாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வர்மம் தான் அஸ்தி காந்தாரி. அதை இப்போ நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கைகளினுடைய எலும்பு தன்மைகளை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் வர்ம ஆற்றல் வந்து நல்லா இயங்குறதுக்கும் இந்த இருக்கு பாருங்க. இதிலிருந்து இந்த எலும்பு கை எலும்பு தொடங்குகிற இடத்துலேருந்து 3 விரக்கடை இந்த பக்கம் வந்துட்டோம்னா இந்த எலும்பினுடைய மத்தியில் ஒரு சங்குனி அடங்கல்னு ஒரு வர்மம் இருக்குது. அந்த சங்குனி அடங்கலை எப்படி கொடுக்கணும்னா அந்த 3 விரலை அப்படி வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு அசைவு கொடுத்தா போதும். ஒரு என்னது ஒரு வளைவான ஒரு அசைவு. இதை பாருங்கள், இப்போ கொடுக்க பாருங்கள். 1 2 3 இது கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கையினுடைய எலும்பு தன்மைகளை எல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வர்மம் அது.
இது சங்குனி அடங்கல்னு சொல்லக்கூடியது. தென் அதுக்கப்புறம் அடுத்து தர வேண்டிய வர்மம் வந்து இந்த கை மூட்டு வர்மம். இந்த கை மூட்டு வர்மம் வந்து இந்த விரல்களில் இருக்கக்கூடிய வலியெல்லாம் ஒரு சில நேரம் இங்கே வந்து லோடாகிருக்கும். அதை எடுத்து விடுறதுக்கு இந்த வருங்க கட்டவர்களுடைய இந்த வரி பகுதியை கரெக்டாக இந்த லைனில் இப்படி வைக்கணும், நடு மத்தியில் இப்படி வைக்கணும். இதான் வந்து உங்களுக்கு வந்து கை மூட்டு வர்மம். இதில் நடுவில் இப்படி வச்சுக்கிட்டு உள்ளே பார்க்க ஒரு 3 தடவை அமுக்கி எடுக்கணும். உள்வெளி அழுத்தம் 1 2 3. கையை டெம்பராக வைக்கக்கூடாது, கையை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு கொடுக்கணும். 1 2 3 அப்படி கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வலி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தர வேண்டிய வர்மம் வந்து பற்றடங்கள்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய கைகளுக்கு ரத்த ஓட்டத்தை நல்லா கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நாடி நரம்பு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பவர் கொடுக்கும். அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த மூட்டு வர்மத்திலேருந்து 3 விரக்கடை மேலே உள்ளது பற்றடங்கள். இப்போ இதனுடைய நடு மத்தியில் இந்த இடத்துல இருக்குது அந்த வர்மம். இதை எப்படி கொடுக்கணும்னா கையை எப்படி வச்சுக்கிட்டு பெருவிரலை இப்படி வச்சுக்கிட்டு உள்ளே பார்க்க ஒரு உள்வெளி அழுத்தம் ஒரு 3 தடவை 1 2 3 அப்படி கொடுத்தீங்கன்னா கைகளுக்கு வந்து நல்ல ஆற்றல் பாயும். தென் அதுக்கப்புறம் மூட்டடங்கள் ஒன்று இந்த மூட்டு வர்மத்திலேருந்து கீழே அதே மாதிரி 3 வரக்கடை கீழே உள்ளது. இந்த இடத்துல இருக்கிறது மூட்டடங்கள். இந்த மூட்டடங்களையும் நம்ம கொடுக்கணும். மூட்டடங்களை எப்படி கொடுக்கணும்னா இப்படி கையை அப்படி பெருவிரலை இப்படி வச்சுக்கிட்டு திருப்பி இப்படி வச்சுக்கிட்டு அதனுடைய சைடை வச்சுக்கிட்டு இப்போ 3 தடவை வந்து உள்வெளி அழுத்தம் கொடுக்கும். 1 2 3 இப்படியும் கொடுக்கலாம், இல்லை நடுவரில் வச்சும் கொடுக்கலாம். நடுவரில் வச்சு இப்படி வச்சுக்கிட்டு 1 2 3 அப்படியும் கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய வலி இங்கே இருக்கக்கூடிய கையினுடைய ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் இந்த மூட்டடங்கள் இந்த மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயத்தையும் அது பார்த்துக்கும். அப்போ வந்து இந்த கைகளில் இருக்கிற ரைட்டர்ஸ் கிராம்ப் உள்ளவங்களுக்கு இந்த கையில் வலி இருக்கும். செயல் திறமையெல்லாம் அது கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வர்மம் இந்த மூட்டடங்கள். அடுத்து உள்ள வர்மம் வந்து சூடோதரி வர்மம். சூடோதரி வர்மம் எங்கே இருக்குன்னா இந்த உள் மணிக்கட்டில் இந்த பெருவிரல் சார்ந்த பகுதியில் இருந்து 4 விரக்கடை மேலே இந்த மணிக்கட்டு அந்த வரியிலேருந்து 4 விரக்கடை மேலே வச்சு இந்த ஓரத்தில் இந்த பாயிண்ட்டை பிடிக்கணும். இது சூடோதரி வர்மம். இது என்ன பண்ணும்னா ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் பவர் கொடுக்கும். நல்ல அதில் ஏதாவது செயலிழந்த தன்மை இருந்துச்சுன்னா அது சரியாக்கிறோம், வலி இருந்தாலும் நீக்கிறோம். அப்போ பேனா வந்து ஈஸியாக நம்ம பிடிக்க முடியும். இதை ஒரு 10 தடவை அதை கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பேர் உள் மணி பந்த வர்மம். இது வந்து வெளி மணி பந்த வர்மம். இதுக்கு இன்னொரு பேர் துதிக்கை வர்மங்கிற பேரும் உண்டு, அடிமூட்டு வர்மங்கிற பேரும் உண்டு. இப்போ இது ரெண்டையும் இங்கே கட்டவிரலை வச்சுக்கிட்டு பின்னாடி நடுவரில் வச்சுக்கிட்டு இது ஒரு 10 தடவை உள்ளே பார்க்க அமுக்கி விட்டோன்னு வைங்க. அந்த கையில் இருக்கக்கூடிய வலி அப்புறம் கையை மடக்க முடியாத தன்மையெல்லாம் மாறும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கப்புறம் இந்த சில பேருக்கு வந்து இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப் உள்ளவர்களுக்கு கை வந்து இப்படி நடுங்கும். இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப் உள்ளவங்களுக்கு அப்போ அந்த கையில் இருக்க நடுக்கத்தை மட்டும் இல்லை, உடம்புல இருக்க எல்லா நடுக்கத்தையும் எடுத்து விடக்கூடிய ஒரு வர்மம் புறங்கையில் இருக்குது. அதுக்கு பேர் நடுக்கு வர்மம். அது எங்கே இருக்குன்னா இந்த நடுவிரல் மொழி இருக்குது பாருங்கள் புறங்கையில், இதில் இருந்து அவங்கவுங்க கைக்கு 2 விரக்கடை மேலே போகணும். மேலே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த இடம் தான் வந்து நடுக்கு வர்மம். இந்த நடுக்கு வர்மத்தை மேலே பார்க்க இந்த வரியை வந்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மேலே பார்க்க ஒரு 10 தடவை அப்படி லிஃப்ட் பண்ணி விடணும். ஒரு 10 தடவை ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து மேலே லிஃப்ட்டு, ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து மேலே லிஃப்ட் பண்ணணும். சின்ன அழுத்தம் மேலே லிஃப்ட்டு, சின்ன அழுத்தம் மேலே நோக்கி தூக்குறது, சின்ன அழுத்தம் மேலே நோக்கி அப்படி ஒரு 10 டைம்ஸ் செஞ்சோம்னா இந்த கை நடுக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 செய்முறை இருக்குது. அது ஃபைனலாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அறவே வந்து இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப்னு சொல்லக்கூடிய கிராப்ப போர்ஷன் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து அது ரிலீஸ் ஆகி வலிகள் ரிலீஸ் ஆகி கை வந்து நல்ல செயல்தன்மைக்கு வரும். அந்த செய்முறையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த செய்முறையில் முதல்ல இந்த மணிக்கட்டு 2 ஓரத்துலேயும் பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் ஒரு பக்கம் கட்டை விரல் ஒரு பக்கம் நடுவிரல் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்போ அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அந்த கையை நல்லா இறுக்கி மூட சொல்லணும். மூணுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ கையை நல்லா விரிக்க சொல்லணும். அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இங்கே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கையை நல்லா விரிக்க சொல்கிறோம். அப்படி விரிக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ப்ரெஷரை விட்டுறணும். விரலில் 2 பக்கம் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை விட்டுட்டு கையை அப்படி
திரும்ப மூட சொல்லணும். மூடினதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப இங்கே அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கப்போ கையை விரிக்க சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த அழுத்தத்தை விட்டுறணும். இப்போ கையை திரும்ப மூட சொல்லணும். அப்புறம் திரும்ப இந்த மணிக்கட்டு ஓரங்களில் வந்து அழுத்தம் கொடுக்கணும். அப்போ அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ கையை நல்லா விரிக்க சொல்லணும். இப்படி மேக்ஸிமம் விரிக்க சொல்லணும். இது மாதிரி ஒரு 5 தடவை பண்ணணும். பண்ணால் கையில் இருக்கக்கூடிய இந்த பக்கவாதம் மாதிரி இருக்கக்கூடிய விளங்காத தன்மை, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அந்த எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டம் நல்லா வரும். இப்போ ரத்த ஓட்டம் நல்லா வர்றப்போ அந்த வலி நீங்கும். கைகளுடைய விரித்து மடக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஈஸியாக பேனாவை பிடிச்சி எழுத முடியும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுறதுன்னா, இந்த இருப்பாருங்க, இப்போ வலது ஒரு கை இருக்குது, இவருக்கு இந்த ரைட்டர்ஸ் கிராம்ப் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, இதை கையை அப்படியே கோக்கணும். அப்படி கோத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வெளி மணிபந்தவர்மம் உள் மணிபந்தவர்மம் இதில் வந்து கட்டை விரலையும் நடுவரலையும் வச்சுக்கிறோம். கொடுத்துட்டு இந்த கையை கோத்துக்கிறோம். கோத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா, இதை என்ன பண்ண பக்கவாட்டில் அப்படி அசைக்கணும். ஒரு 10 தடவை இங்கே அழுத்தம் லேசாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பக்கவாட்டில் அப்படி ஒரு 10 தடவை அப்படி அசைச்சிட்டு என்ன பண்ணால் அப்படி மேலே தூக்கி அப்படி கீழே இறக்கிறோம். இது ஒரு மெத்தட். இது வந்து நிறைய கைக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கும். கைக்கு வந்து எனர்ஜி நல்லா வரும், ரத்த ஓட்டம் நல்லா வரும். அதனால ரைட்டர்ஸ் கிராம்பு எழுத்தர் வலிங்கிறது அறவே போயிடும். அடுத்தது இந்த உள் மணிபந்தவர்மமும் இப்படி வெளியே தெரிகிற மாதிரி புறங்கையை கீழே வச்சு எதில் வைக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பலகையிலையோ அல்லது ஸ்ட்ராங்கான ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த முழங்கை ஊனி இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வச்சிடணும். நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி வச்சிடணும். வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சித்தர்கள் சொன்ன இந்த துணி பந்து, அந்த பந்தை வந்து செஞ்சுக்கணும். ஒரு சின்னதாக செஞ்சுக்கிட்டு இதை அந்த மணிக்கட்டில் வச்சு இதை அப்படியே சவட்டன்னா அங்கிட்டு இங்கிட்டு விறுவிறுன்னு இப்படி அசைக்கிறது. இந்த துணிப்பந்தை இந்த மணிபந்தத்தில் உள் மணிபந்தத்தில் வச்சு இப்படி வந்து ஒரு சின்ன இது அப்படி இந்த கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு 20 தடவை அப்படியே சவட்டணும். அது ஒரு 2 நிமிஷம் சவட்டணும்னா கையை எடுத்துரு. இப்போ கையை அப்படி விரிச்சு காமி, கையில் இருக்கக்கூடிய வலிகளே எல்லாம் போய் இந்த மாதிரி சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க இது என்னமோ மாய மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த துணி பந்து தான். இது வந்து ஒரு நமக்கு இருக்கக்கூடிய துணியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பந்து செஞ்சுக்கணும். எப்படின்னா என்ன வரணும், இந்த இருப்பாருங்க. இது ஒன்றும் இல்லை, துணி பந்து தான். இந்த இருக்குது எல்லாமே கர்ச்சிப்பு துணி பந்து. இந்த துணியை வச்சு இந்த மாதிரி அந்த பந்தை செஞ்சு அதை கையில் வச்சு இப்படியே மணிக்கட்டில் வச்சு இப்படி சவட்டினாலே உங்களுக்கு அந்த வலி எல்லாமே போயிடும். இப்போ நம்ம செஞ்ச இந்த துணி பந்தை வச்சு இந்த உருட்டக்கூடிய மெத்தட் வந்து சித்தர்கள் செயலில் சொல்லி வச்சுருக்காங்க. அது பிரகாரம் தான் இதை செஞ்சுருக்கோம். இது வந்து இந்த துணிப்பந்தை உருட்டக்கூடியது பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். கையில் என்ன வலி இருந்தாலும் கடைசி மிச்சம் மீதி இருக்க அத்தனை வலி இது எடுத்து விட்டுரும். அதனாலே இப்போ நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்ச அந்த வர்ம புள்ளிகளை எப்படி இயக்கிறதுன்னு செஞ்சு காமிச்சேன். அது எல்லாத்தையும் செஞ்சு முதல்ல பிரெயினுக்கு உள்ளதை செஞ்சு அதுக்கப்புறம் கையில் உள்ள பாயிண்ட்டுகளெல்லாம் இயக்கி நீங்கள் வந்து இந்த ரைட்டர்ஸ் கிராம்பில் இருந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாக விடுபட முடியும். அடுத்து இன்னொரு இது வந்து என்னென்னா, இந்த வர்ம புள்ளிகளை நான் சொல்லியிருக்க எல்லா வர்ம புள்ளிகளையும் முதல்ல வந்து ஒரு வாரத்துக்கு 3 தடவை கொடுக்கணும். எல்லா புள்ளிகளையும் வந்து முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாத்துக்கும் அதுதான் இப்போ நான் சொல்கிறது தான். அதாவது வந்து காலையில் கொடுக்கணும், சாயந்தரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகிறப்ப இரவில் ஒரு தடவை கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து 2 டைம்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 15 டேஸ் கழித்து ஒரு தடவை கொடுக்குறத வந்து ஒரு 1 மந்த்து கொடுத்துட்டிங்கன்னா, நான் சொல்லியிருக்க வீடியோவில் உள்ளது எல்லாத்தையும் இதே பேட்டர்னில் கொடுத்தீங்கன்னா 1 மந்த்தில் நான் சொல்லியிருக்க எந்தெந்த நோய்க்கு சொல்லியிருக்கேனோ அதனுடைய நோய் தன்மையெல்லாம் நீங்கி எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் அறிவுறுத்தி அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். வாழ்க பிரபஞ்சம்.